அடுத்து முக்கியமான ஒரு டயோடு பார்க்க போறோம். என்னன்னா, ஜெனா டயோடு. ஸோ ஜெனா டயோடு என்பது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவாங்க. இது டிசைன் பண்ணதே ரிவர்ஸ் பயாஸ்ல ஆப்பரேட் பண்றது. என்ன சார் சொல்றீங்க? நார்மல் ஒரு பிஎன் ஜங்ஷனா என்ன? ஃபார்வர்டு பயாஸ்ல தான் என்னன்னா கரண்ட் ஃப்ளோ பண்ணும், ரைட்டா? ஃபார்வர்டு பயாஸ்ல தான் கடைசி என்ன இருக்கும்? கரண்டோட ஃப்ளோ இருக்கும். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். கடைசியா கரண்டோட ஃப்ளோ இருக்கும். ஆனா ஜெனா டயோடு அப்படியே கொஞ்சம் என்னன்னா மாறி இருக்கு. ஜெனா டயோடு கொஞ்சம் மாறி இருக்கு. ஜெனா டயோடு சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஜெனா டயோடு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த ஆர்டினரி டயோடுக்கும் ஜெனா டயோடுக்கும் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். என்னது? நார்மலா ஒரு டயோடு ஆனது இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கங்களேன். அது என்ன மாதிரி இருக்கும்? ஃபார்வர்டு பயாஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஜெனா டயோடு ரிவர்ஸ் பயாஸ்ல ஒர்க் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிவர்ஸ் கரண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆர்டினரி டயோடு என்னன்னா பிளாக் பண்ணும். ஜெனா டயோடு என்னன்னா, ஜெனா டயோடு என்ன நல்லா கவனிங்க. கண்டக்ட் இன் ரிவர்ஸ் பயாஸ் எப்பனா ஆஃப்டர் த ஜெனர் வோல்டேஜ் ரீச் ஆகுது. அதாவது என்னன்னா ஒரு வோல்டேஜ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணிடுவாங்க. எப்ப அந்த வோல்டேஜ் தொடுதோ தொட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், கண்டக்ஷன் நடக்கும். தொட்டதுக்கு அப்புறம் கண்டக்ஷன் நடக்கும். தொடுறதுக்கு வரைக்கும் கண்டக்ஷன் நடக்காது ரிவர்ஸ் பயாஸ்ல. அப்போ அந்த ஒரு வோல்டேஜ் சொல்றாங்களா, அந்த வோல்டேஜ் ஜெனர் வோல்டேஜ். ஜெனரல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா கண்டக்ஷன் ரிவர்ஸ் பயாஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா இருக்கிற டயோட நம்ம ரெக்டிஃபயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஜெனா டயோடு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்றோம். நிறைய இடத்துல வோல்டேஜ் ரெகுலேட்டருக்குமே தேவைப்படும். அதுலதான் ஜெனா டயோடு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டே வருது. நான் என்னன்னு சொல்றேன், இந்த இடத்துல டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இட் allow the current flow in the reversed direction after reaching the particular breakdown voltage called the ஜெனர் வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஜெனர் மின்னழுத்தம் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட முறிவு மின்னழுத்தத்தை அடைந்த பிறகு இது மின்னோட்டத்தை எதிர் திசையில் பாய என்ன பண்ணுதுன்னா அனுமதிக்கிறது. எப்படி நடக்கும் அந்த கான்செப்ட் எல்லாமே ஒவ்வொன்றா சொல்றேன், நல்லா கவனிங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஜெனார் டயோடு நார்மல் டயோடு மாதிரி ஆக்ட் ஆகும். எப்பனா ஜெனார் வோல்டேஜ தொடாத வரைக்கும். ஜெனார் வோல்டேஜ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணிடுவாங்க. அந்த வோல்டேஜ தொடாத வரைக்கும் ஜெனார் டயோட் டஸ் நாட் கண்டக்ட் கரண்ட் பிகாஸ் இட் இஸ் என் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். நார்மலா ரிவர்ஸ் பயாஸ்ல ஒரு டயோட் இருக்குன்னா என்ன ஆகுது, ரிவர்ஸ்ல என்னன்னா கரண்ட் அலோவ் பண்ண ரேட்டா அதே மாதிரி தான் இது பண்ணும். அப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல கரண்ட் அலோவ் பண்ணலன்னா இந்த டைம்ல கொஞ்சமா லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? நம்ம இது முன்னாடியே பார்த்துட்டோம். ஆமா, ரிவர்ஸ் பயாஸ் சம் லீக்கேஜ் கரண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சரி, இது போயிட்டு இருக்கும்போது என்னன்னா இப்ப டக்குன்னு ஜெனார் வோல்டேஜ் செட் பண்ண வோல்டேஜ் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஜெனார் டயோடு டக்குன்னு ஆன் ஆயிரும். ஆன் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கரண்டோட ஃப்ளோக்கான கண்டக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். ஈவன் ஈவன் நான் இன்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றேன். வோல்டேஜ் என்பது என்ன, ஒரு ஃபோர்ஸ்னு சொன்னா வோல்டேஜ் என்பது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அதாவது வோல்டேஜ் இருக்கு, அதிகமா நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம்னா அதிகமா கரண்ட் போறதுக்கு அலோவ் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா கரண்ட் அதிகமா போறதுக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த கரண்ட் அதிகமா வருது பாத்தீங்களா, அந்த கரண்ட் என்ன பண்ணும்னா இந்த ஜெனார் டயோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்குள்ள வாங்கி வச்சுட்டு அந்த அவுட்புட் வோல்டேஜ் ரிமைன் என்னன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். விச் மீன்ஸ் என்ன, அவுட்புட் வோல்டேஜ். இப்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லெவல்ல புரிய வைக்கிறேன் பாருங்க. அது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப ஜெனார் டயோடு ஒரு 5 வோல்ட் இருக்கிற மாதிரி வந்துருன்னா ஒரு ஜெனார் டயோடு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அந்த டயோடை எடுத்து என்ன பண்றோம், ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டு அந்த சர்க்யூட்ல நான் இன்புட் வோல்டேஜ் என்ன கொடுக்குறேன்னா 7 வோல்ட்ல இருந்து 10 வோல்ட்டுக்கு என்ன கன்வெர்ட் பண்றேன். நார்மலா 7 வோல்ட் கொடுக்குறேன், 7 வோல்ட் 10 வோல்ட்டுக்கு நான் இன்க்ரீஸ் பண்றேன். நார்மல் ஆல்ரெடி 7ல இருந்தது, இப்ப நான் 10க்கு என்ன பண்றேன், இன்க்ரீஸ் ஆகுறேன். இப்ப அந்த சர்க்யூட்ல ஜெனார் டயோடு இருக்கு. நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? நல்லா கவனிங்க. நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றேன், அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப கரண்ட் அதிகரிக்கும் போது ஏன்னா அதாவது கரண்ட் அதிகரிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் சர்க்யூட்ல அதிகமா கரண்ட் போச்சுன்னா சில பாகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படியே அது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்காக தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஜெனார் டயோடு கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ஜெனார் டயோடு என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் வருது பாத்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஜெனார் டயோடு அட்ஜஸ்ட் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் ஸ்டில் என்னன்னா 5 வோல்ட்லயே வச்சுக்கிறோம். அப்ப என்ன மீன் பண்ண வாரான்னா அந்த உள்ள போற எக்ஸ்ட்ரா கரண்ட் எதுவே எடுத்துக்கிறது தான் ஜெனார் டயோட எடுத்துக்கிறது, ரைட்டா? அதனால சில சில பாகங்கள் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல இல்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ல
ஏதாவது ஒண்ணுக்கு வந்து அதிகமான வந்துனா கரண்ட் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிற இடத்துல என்னன்னா, அந்த ஜெனரேட்டர் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செல்ஃப் பண்ண வோல்டேஜ்க்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும்னா, அதுக்கான கரண்ட் வந்து குடுக்கும். அத தாண்டி என்னன்னா குடுக்காது. அதுதான் இதோட அப்ளிகேஷனே. ஸோ ஜெனரேட்டர் என்ன ஒர்க் லைக் ஆட்டோமேட்டிக் ஓவர்ஃப்ளோ வேல்யூ. அதாவது அதிகமா வரும்போது என்னன்னா, எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் கம் இட் டைவர்ட் த எக்ஸ்ட்ரா கரண்ட் த்ரூ இட்செல்ஃப் அண்ட் புரொடெக்ட் த லோட். லோடுனா ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு கனெக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, ஏதோ ஒரு மோட்டர கனெக்ட் பண்றோம். இல்ல வேற ஏதாவது ஒண்ணு. ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்றோம்னா, அதுதான் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மோட்டார் இருக்கு. ஒரு மோட்டார் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மோட்டருக்கு தேவையான வந்து என்னன்னா, வோல்டேஜ் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, இன்புட் வோல்டேஜா குடுக்குறேன். அந்த வோல்டேஜ இன்கிரீஸ் பண்ணும்போது, கரண்ட் அதிகமா போச்சுன்னா, ரொம்ப அதிகமா போச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த மோட்டர் வந்து என்னன்னா ஒர்க் ஆகாம போயிடும் ரைட்டா? பட் ஈக்குவலன்ட்டான வோல்டேஜ் தான் போணும். அந்த வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிவைஸ் தான் வந்து இந்த ஜெனரேட்டர் டயோட். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நான் குடுத்தது இங்க தமிழ்லயும் குடுத்துருக்கேன். நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இது புரியுதா? ஜெனரேட்டர் டயோடோட முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ். வோல்டேஜ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் பண்ணுது.